ஆவடி கன்னடபாளையம் கோவில் பதாகை பகுதிகளில் மழை நீருடன் சேர்ந்து கழிவுநீர் சூழ்ந்திருப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மூர்த்தி. மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? ஆவடியில் இருந்து செங்குன்றம் செல்லக்கூடிய கோயில் பதாகை சாலையில் இன்று காலையில சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாம் குவிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆவடியில் இருந்து செங்குன்றம் செல்லக்கூடிய கோயில் பதாகை அருகில், அதாவது கிருஷ்ணா அவென்யூ, பிளாட்டினியம் நகர் போன்ற உள்ளிட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட குடியிருப்பு நகர்கள் இருக்கிறது. அந்த பகுதியில சுமார் ஒரு 250-300 வீடுகள் அந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போதுதான், அதாவது குறைந்த ஒரு 5-6 வருடத்திற்கு முன்புதான் அவர்கள் வீட்டுமனை வாங்கி அதற்கான கட்டிட அனுமதி பெற்று அங்கே குடியேறி இருக்கிறார்கள். இந்த நிலையில அந்த பகுதியில மழை பெஞ்ச ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மழை பெய்யும் போது எல்லாமே அந்த பகுதியில மழை நீர் சூழ்ந்து மழை நீரோடு கழிவு நீரும் கலந்து அந்த பகுதி மக்கள் வெளியிலே வர முடியாத அளவிற்கு துர்நாற்றம், ஒரு வகையான துர்நாற்றம் வீசக்கூடிய அளவிற்கு அங்க தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் கொந்தளிப்பில் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில கோயில் பதாகை சாலையில சுமார் 221 கோடி மதிப்புல மழைநீர் கால்வாய் ஒன்றை கட்டினார்கள். அந்த மழைநீர் கால்வாய் ₹1 கூட பிரயோஜனம் இல்லை. அந்த மழைநீர், அந்த கால்வாயில் எதுக்குமே தண்ணி போறதுக்கு கிடையாது. அதனால மாநில நெடுஞ்சாலைத்துறை கட்டிய அந்த கால்வாயினால் எந்த விதமான பலனும் இல்லை என்று அந்த பகுதி மக்கள் பெரும் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மழைநீர் கால்வாய் வெளியேறுவதற்கு மாநகராட்சி சார்பாக இதுவரை கட்டிட அனுமதி கொடுக்கிறார்கள், கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அனுமதி பெற்று கட்டி அந்த பகுதியில மழைநீர் செல்வதற்கான ஒரு வடிகால் கால்வாயோ அல்லது அந்த மழை நீரை துரிதமாக வெட்டி எடுத்து வெளியே ஏற்றுவதற்கான எந்த விதமான நடவடிக்கையோ மாநகராட்சி சார்பாக எடுக்கவில்லை என்று அந்த பகுதியினுடைய மக்கள் பெரும் குற்றச்சாட்டாக எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக அந்த பகுதி குடியிருப்பு முழுவதும் மழைநீர் சூழ்ந்து மக்கள் கண்ணீர் மல்க அழுகிறார்கள். அதாவது வெளியிலே சொல்ல முடியல. அவங்களால் கழிவு நீர், வீட்டு வாசல்ல கழிவு நீரும் கலந்து, செப்டி டேங்க் நீரும் கலந்து மழை நீரோடு சேர்ந்து நிற்பதால் குழந்தைகளோ பெரியவர்களோ வீட்டை விட்டு வெளியே வர முடியாத மிகப்பெரிய இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதனால் இன்று அவர்கள் ஒரு வேகத்தோடு இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 200 பேர் ஈடுபட்டார்கள். அவர்களை காவல்துறையினுடைய சேர்ந்த ஏசி, அதற்கு அடுத்தது மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் நடந்த அந்த சாலை மறியல் போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இது தற்காலிகமான ஒரு போராட்டம் தான். இன்னும் இந்த போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்தும், அனைத்து குடியிருப்பு பகுதி மக்களையும் சேர்த்து, சங்கத்தினரையும் சேர்த்து இந்த போராட்டத்தை நாங்கள் விரிவுபடுத்துவோம், வேகமாக செயல்படுவோம். அதனால மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த பகுதி தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.